நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்ப நேரா வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா கடைசியில நம்ம கார்த்திக் மொத்த சொத்தையுமே கௌதம் பேருக்கு எழுதி குடுத்து, அந்த ஒரு பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட குடுக்கறதுக்காக வருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே இப்படி நடந்துச்சு அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியோ, இல்ல இலக்கியாவோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோ, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாரி நெனச்சதே கிடையாது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருந்ததுனால, இத அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு, இந்த குலதெய்வ கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுத்தாங்களோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இவங்களுக்கு நல்ல காலம் பொறந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தடுத்து, கடைசியில இப்படி நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம இப்போ நம்ம கார்த்திக் எடுத்திருக்கக்கூடிய முடிவு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்த போகுது. அதாவது இந்த அஞ்சலி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாரு. அஞ்சலி சொல்றது தான் வேத வாக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது கார்த்திக் எப்படி மனசு மாறுனாரு அப்படின்றது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமாவே இருக்கு. அதாவது இப்போ நம்ம கௌதமுக்கு ஏற்கனவே எல்லாமே நல்லதா தான் நடந்துட்டு இருந்துச்சு. எப்போ இந்த அஞ்சலி வந்தாலோ, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அண்ணன் இல்ல. அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணனே கிடையாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட இன்னும் சில சம்பவங்கள் நடந்துச்சு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம அண்ணனா ஏத்துக்கிறதுல இருந்து, அதுவும் இல்லாம இது எல்லாமே நீங்க சம்பாதிச்ச சொத்துன்னு, அதுவும் இல்லாம ஏன் அதாவது என்னோட அப்பா சம்பாதிச்சது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எழுதி வாங்குனது ரொம்பவே தப்பான விஷயம் தான். அதுவும் இல்லாம இப்பதான் யாரு உண்மையிலேயே நல்லவங்க, யார் உண்மையிலேயே கெட்டவங்க இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு மேல நான் வந்து எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு, அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி எல்லாம் எனக்கு தேவையே இல்லண்ணே. இவள பத்தி எல்லாம் இப்பதான் நான் எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்த செய்றாரு. அதாவது கௌதம் கிட்ட மொத்த சொத்து பத்திரத்தையும் குடுக்குறாங்க. ஏன்னா, ஏற்கனவே இந்த அஞ்சலி இருந்துட்டு இந்த சொத்துக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி பாதி சொத்து கார்த்திக்கோடது. அந்த சொத்த அடையறதுக்காக இவ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா. எப்போ நம்ம கௌதம் அந்த வீட்டோட புள்ள இல்ல அப்படின்றது தெரிஞ்சதோ, அப்பவே எல்லாத்தையுமே ஆட்டைய போடணும் அப்படின்ற மாரி வந்து முடிவு பண்ணாங்க. இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே தெளிவா போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில அஞ்சலிய பத்தின சுயரூபம், அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ எஸ்எஸ்கேவுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட தார வார்த்து குடுத்தது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் சைன் போட்டு குடுத்துமே கூட, கடைசியில இந்த ப்ராஜெக்ட் எஸ்எஸ்கே கைக்கு மாறியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது வேற யாரும் கிடையாது. இந்த அஞ்சலி தான். அஞ்சலி கார்த்திக் கிட்ட இருந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைன் வாங்கி குடுத்து, கடைசியில ப்ராஜெக்ட்ட கிடைக்க விடாம பண்ணியிருக்கா. இது எல்லாமே தெரிஞ்ச கார்த்திக்கு, உண்மையிலேயே அஞ்சலி, எஸ்எஸ்கே இவங்களோட சுயரூபம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான், கோவில்ல வந்து மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அஞ்சலி எல்லாம் நல்லவளே கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இப்போ அஞ்சலிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, கார்த்திக் வந்து கௌதம் அண்ணனா ஏத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? என்ன ஏது? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.